வெல்கம் பேக் டு கீகி மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈஸியான வறுத்த பருப்பு சாம்பார். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகா ஒரு 4 வரமிளகா, ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு 1 கப்பு, கறிவேப்பிலை கொஞ்சம், புளி வந்து ஒரு 1/2 லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, சால்ட்டு தேவையான அளவுக்கு, பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பூண்டு வந்து நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாட் நல்லா சூடாகட்டும். அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு துவரம் பருப்பை நம்ம அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம குக்கரில் வேக வச்சு இல்லை அந்த மாதிரி தனியாக வேக வச்சு அப்படி தான் சமைப்போம் எப்போவுமே சாம்பாரை. இப்போ வந்து நம்ம ஒரே பாட்டில் ஒரே இன்ஸ்டண்ட்டில் நம்ம சமைக்க போகிறோம். அப்படியே வறுத்துட்டு நம்ம உடனே சமைக்க போகிறோம். இப்போ பருப்பு நல்லா வந்து வறுக்கட்டும். வறுந்ததுக்கப்புறமா அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு, தக்காளி, வரமிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் பருப்பு சாம்பாரோட இப்படி வறுத்து செய்யும் போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் மண் சட்டியில் இந்த சாம்பார் வைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள். எப்போவுமே நம்ம பருப்புக்கு வந்து பெருங்காயம் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஜீரண ப்ராப்ளம், எந்த அசிடிட்டி ப்ராப்ளம் எதுவுமே வராது நமக்கு. இதில் வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது பருப்பு வேகிறதுக்கு நமக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணியை வந்து நல்லா சுட வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணியை 2 கப்பு வந்து நல்லா கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் பருப்பு வெந்துடும், அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, பருப்பு வேக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஒரு கலரிட்டு நீங்கள் மறுபடியும் லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க. இதை ஏன்னா வறுத்துருக்கறனால பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து அதில் கொஞ்சமாக நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புளியை வந்து தண்ணியில் கரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இது வறுத்து செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீக்கிரமும் செஞ்சிடலாம், பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், புளியோடு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பருப்பு வந்து 75 to 90% நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மத்து போட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கடையணும்னு அவசியம் கிடையாது. பருப்பு 1, 2 இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில். இப்போ நம்ம வந்து பருப்பு சாம்பாரை வந்து தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு வந்து நான் கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கறிவேப்பிலை எப்பயும் போல நம்ம இதை தாளித்து இப்போ நம்ம பருப்பு மேலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வறுத்த சாம்பார் ரெடி. இது சாதத்தோடு சாப்பிடும் போது, நெய் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.